கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்குரிய வேத பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிறதை பார்க்கலாம். சோதிக்கப்படுகிற எவனும் அப்படின்னா என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அநேக நேரங்களில் நாம் சொல்கிறோம், இது தேவன் என்னை சோதிக்கிறாரு, என்னை சோதித்து பார்க்குறாரு. ஏதாவது வியாதி வரும்போது இது தேவனே எனக்கு இந்த வியாதியை கொடுத்துட்டாரு. இல்லை மற்றவர்களுக்கு வியாதி வரும்போது இது அவர்களுக்கு தேவன் கொடுத்த வியாதி இப்படின்னு நாம் சொல்கிறோம். வியாதிகளுக்கு நம்முடைய தேவன் காரணர் கிடையவே கிடையாது. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. சில வியாதிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு வியாதி வந்தால் தேவனால் தான் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி தேவன் மேலே என்ன செய்கிறாங்க? பழியை சுமத்துறாங்க. அது மாத்திரம் இல்லை, சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த வியாதியிலையும் கூட தேவனை தேடாமல் இது தேவன் கொடுத்ததான் அப்படின்னு சொல்லி தேவன் மேலே கோபப்பட்டு அவரை விட்டையே தூரம் போய் அவருடைய சரீரத்தை சாவுக்கு ஏதுவாகவே ஒப்பு கொடுத்துட்றாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை இது ஆண்டோடைய நாம மகிமைக்காக தான் இந்த வியாதி வந்தது அப்படின்னு சொல்லி அந்த வியாதியை தானாகவே ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொரு விதமாய் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், நம்முடைய தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. நம்மளுடைய சுகத்தை விரும்புகிறது யாருன்னா தேவன். அவருடைய பிள்ளைகள் சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் சிலருடைய வியாதிகள் தேவன் அனுமதிக்கிறது அது உண்மைதான். ஆனால் அந்த வியாதிக்கு காரணர் கர்த்தர் என்று தேவன் என்று நாம் சொல்ல முடியாது. வியாதியை கொடுத்தது வியாதிக்கான காரணர் நம்ம தேவன் தான் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. சில நம்மளுடைய பாவத்தின் நிமித்தமாய் சில வியாதிகள் வந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதற்காக சில வியாதிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த வியாதிக்கு தேவன் காரணர் என்று யாருமே நாம் சொல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த ஏதேன் தோட்டத்தில் வியாதியை தேவன் முதலாவது வைத்தாரா? இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, அந்த பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு தேவன் எல்லாத்தையும் என்ன சொன்னார்? பார்த்து எல்லாம் நல்லது அப்படின்னு தான் கண்டார். அவருடைய சிருஷ்டிப்பில் எதுவுமே தீமையாக இருந்ததே இல்லை. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியில் தானே அதில் பாவமும் மரணமும் தங்கி இருந்ததுன்னு சிலர் சொல்கிறாங்க. ஏன் அப்படிப்பட்ட ஒரு கனியை வைக்கணும் அப்படின்னு அநேகருடைய கேள்வி. ஆனால் அந்த கனியை புசிக்கக்கூடாது அப்படின்னு தேவனுடைய கட்டளைக்கு ஆதாம் எனது துணிந்து அதை கீழ்ப்படியாததுனால தான் அந்த பாவம் அந்த இடத்துல வந்துச்சு. ஆனால் தேவன் படைத்தது எல்லாமே எப்படி தான் படைத்தார்? எல்லாம் நன்மையாய் ஆசீர்வாதமாய் மனிதனுக்கு நல்ல சுகமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று தான் தேவனுடைய படைப்பிலே எல்லாம் அப்படிப்பட்டதான் இருந்தது. ஆனால் அங்கே அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால தான். ஆனால் அந்த ஆதாம ஏவாளும் கர்த்தருடைய கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படிந்த வர அவங்க எப்படி தான் இருந்தாங்க? ஆரோக்கியமாக இருந்தாங்க, பூர்ண ஆசீர்வாதமாக இருந்தாங்க, எல்லாவற்றிலையும் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. ஏதேன் தோட்டத்தில் வியாதின்னு ஒன்று என்ன செய்யலை, இருக்கலை. அதான் திருப்பி சொல்கிறேன், ஆதாமுடைய அந்த கீழ்ப்படியாமையினால தான் அங்கே என்ன வந்துச்சு? பாவம் வந்துருச்சு. உடனே அடுத்த சாபம் அங்கே வந்தாச்சு. உடனே வியாதி வந்துருச்சு. உடனே மரணம் அங்கே உலகத்துக்கு அப்படியே வந்துருச்சு. இதுதான் இதோடைய ரகசியம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நம்ம எப்படி இருக்கலாம்? ஆரோக்கியமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் அந்த மரணத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயமாய் மாற்றி விட்டார்.
அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அப்போது நம்ம இந்த நாட்களிலே நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிகிற ஒரு அறிவு நமக்கு எல்லாருக்கும் மிக மிக அவசியமாக இருக்குது. அப்போ தான் நம்ம எங்கே போக முடியும்? நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அதனால் தேவன் வியாதியை உண்டாக்கினார், தேவன் தான் இந்த வியாதிக்கு காரணம், அவர் தான் இந்த வியாதி எனக்கு அனுமதித்திருக்கிறார் அப்படின்னெல்லாம் சொல்லி அவரை வியாதிக்கு காரணராய் அவரை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் வைக்கக்கூடாது. இந்த நாட்களிலே ஒரு வேளை வியாதியோடு கஷ்டத்தோடு, ஆண்டவரே இப்படி நான் இந்த வியாதி வழியாக தான் போகணுமா, முடிவு வர இப்படி தான் நான் இருக்கணுமா என்று சொல்லி ஒரு வேளை உள்ளத்தில் சந்தேகங்களோ பலவிதமான எண்ணங்களோ அப்படி வித்தியாசமான காரியங்களும் நம்முடைய உள்ளத்திலே வந்தால் இப்பொழுதே தேவ சமூகத்திலே, ஆண்டவரே நான் சொன்ன வார்த்தைகளை நீர் மன்னியும், ஆண்டவரே இந்த வியாதிக்கு என்னுடைய தேவன் காரணர் அல்ல, நான் தான் என்னை சரி பண்ணுவதற்காக இந்த வியாதி எனக்கு கொடுத்திருக்கிறீர், இப்பொழுதே நான் வியாதியோடு இருக்கிறது உமக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு பூர்ண விடுதலை தாரும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் இந்த நேரத்தில் தரப்போகிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்பு நேசரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறாப்பா. இந்த நேரத்தில் யார் யார் வியாதியோடு பலவீனத்தோடு கர்த்தாவே தன்னுடைய சரீரத்திலே பலவிதமான பாடுகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே நீட்டப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எஸ்ஸப்பா ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொருடைய சரீரங்களை நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. வியாதியை விலக்குவேன், அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயங்களிலும் ஆண்டவரே சரீரங்களிலும் இறங்கி கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒரு பெரிய மாற்றத்தை நீ கட்டளையிடும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே என் ஆண்டவர் அப்பா நீ பரிகாரியாகிய தெய்வம் ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்பா நீ சுகப்படுத்த நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறபடியாலும் நன்றியோடுமை ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்கிலே நீர் மாறாதவராயிருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காய் நன்றி ஆண்டவர். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you.